exercise 12 ஓகேவா. if the equation 3x square 3pxy qy square 2px 8pq represents a circle, okay, find the p and q, also determine the center and radius of the circle. முன்ன என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரீவியஸ்ல எல்லாம் ஸ்டாண்டர்டாக ஸ்டடி டைரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சென்டர் அண்ட் ரேடியஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சம் கோஎஃபிஷியன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லெட்டரில் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்போ அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பி அண்ட் கியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 - pxy ப்ளஸ் qy ஸ்கொயர் மைனஸ் 2px ஈக்குவல் டு 8pq. இதுதான் எழுதிட்டோம். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் xy இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு வந்து தீரம் படிச்சிருக்கிறோம். ஓகே, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. xy கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் xy இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இதுதான் வந்து அந்த தீரம். ஓகேவா. இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். xy டைம் வந்து 0வாக இருக்கும், செகண்ட் ஆர்டராக இருக்கும். இதுதான். ஸோ இப்போ இங்கே xy 0ன்னு சொல்லியிருக்கோம், இங்கே xy இருக்குது கரெக்டாக. இங்கே கொஞ்சம் தீரத்தில் படித்தது வந்து xy ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், xy ஈக்குவல் டு 0. இப்போ என்னது xy இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுறோம். ஸோ xy ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா அந்த ஃபார்முலாவில் இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்கும். அந்த ஃபார்முலாவில் ஈக்குவல் பண்ணும்போது என்னாங்கன்னா xy ஈக்குவல் டு 0 ஆனால் இருக்காது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 2gx 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா xy டேமே இல்லை. கொஞ்சம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு தனித்தனியாக இருக்கும் இல்லையா, எக்ஸ் ஒய்ங்கன்னு சேர்ந்த மாதிரி இல்லை. ஸோ அப்படின்னா என்னது, அது 0வாக இருக்கும். ஸோ அப்படின்னா 3p ஈக்குவல் டு 0, p ஈக்குவல் டு 3. ஸோ அடுத்தது வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். ஸோ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் இங்கே 3 இருக்குது. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு q. கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயரில் வந்து 3, கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு q. ஸோ q ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ என்ன பண்ணோம், p அண்ட் qவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த p அண்ட் q வேல்யூ கொண்டு இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரிங்களா. p அண்ட் q இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 3x ஸ்கொயர். ஸோ 3p வந்து 3. ஸோ 3 0 வரும். ஓகே, கண்டிப்பாக 0 வந்துருக்கு பார்த்தீங்களா. xy டைம் கண்டிப்பாக இருக்காது, 0வாக தான் இருக்கும். 3y ஸ்கொயர். ஓகே, 3y ஸ்கொயர் 2p into 3p equal to 3. So 6x 8 into pq is 9. Okay, equal to 0. So 3x square plus 3y square minus 6x minus 72 equal to 0. Standard form இங்கே கொடுத்துருக்குமா, இது வந்துருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம 3 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணேன். இது 2g கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் தி xy கோஎஃபிஷியன்ட்ஸ். எக்ஸ்னா 2g இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. 2f ஈக்குவல் டு இங்கே எதுவுமே இல்லை ஒயிட் டைம். ஸோ ஒயிட் டைம் இஸ் 0. 2f ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ g ஈக்குவல் டு 1 மைனஸ் 1, f ஈக்குவல் டு 0. சென்டர் இஸ் 1,0. சென்டர் ஃபார்முலா என்னது, c ஈக்குவல் டு மைனஸ் g மைனஸ் f. இதுதான் சென்டர் ஃபார்முலா. ஸோ g மைனஸ், இங்கே இருக்குது மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிரும், இங்கே 0 ஆயிரும். ஓகே, 1,0. ரேடியஸ் ஃபார்முலா என்னது, r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் மைனஸ் c. ஸோ g வந்து என்னது 1. ஸோ 1 ஸ்கொயர் f 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 24. ஓகே, மைனஸ் 24. ஸோ r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 24. r ஈக்குவல் டு 25. ஓகே, ரூட் எடுத்தோம்னா r ஈக்குவல் டு 5. இப்போ என்னென்னா டைரெக்டாக ஈக்குவேஷன் கொடுக்காம சம் கான்ஸ்டன்ட் டேம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து சென்டர் அண்ட் ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா. அதாவது பி அண்ட் கியூ வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் சென்டர் அண்ட் ரேடியஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.